வணக்கம் அன்பர்களே. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ கண்ணில் படுது என்றால் உங்களுக்கு அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யமும் கிடைக்க போகுது என்ற அர்த்தம். அதாவது கஜலட்சுமி, ஆதிலட்சுமி, சந்தானலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, விஜயலட்சுமி, வீரலட்சுமி, மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கட்டும் என்று சாய் கிருபா தமிழ் சேனல் எல்லாரையும் வாழ்த்துகின்றது. அதாவது அஷ்டலட்சுமி நமக்கு அமையணும்னா நம்ம சின்ன சின்ன காரியங்களெல்லாம் நம்ம செய்து வரணும். அதாவது மெயினாக பெண்கள் செய்ய வேண்டியது கிச்சன் தான் மகாலட்சுமி இருக்கும் இடம். அதாவது நம்ம எப்பொழுதும் கிச்சனை சுத்தமாக வச்சிருக்க வேண்டும். நைட்டு எச்சில் பாத்திரம் ஒருபோதும் நம்ம அங்கே வச்சிருக்கக்கூடாது. அதே போல் நம்ம சாப்பிட்ட தட்டிலேயே கை கழுவி விடுறது, அஞ்சலை பெட்டி சுத்தமாக வச்சிருக்க வேண்டும். அதே போல் நிறைக்குடம் நம்ம எப்போவுமே கிச்சனில் நிறைக்குடம், அதாவது தண்ணி நிறச்சி பெருசு வேணும்னு இல்லை, ஒரு செம்பிலியாவது நம்ம தண்ணி நிறச்சி வச்சுக்கணும். அப்படியெல்லாம் இருந்தால் தான் நமக்கு அஷ்டலட்சுமிகள் வந்து சேரும். அதேபோல் உப்பு எப்போவுமே ஜாடியாக இருக்கட்டும். நம்ம எதில் உப்பு ஜாடியில் போட்டு வைக்கிறது தான் ரொம்பவே நல்லது. ஜாடியில் நம்ம போட்டு வைக்கும்போது வெள்ளிக்கிழமையன்று வாங்கி வந்து நிறச்சி வைக்குவது மகாலட்சுமிக்கு பிடித்தமானவை. அதே போல் ஊறுகாய் பாட்டில் எப்போவுமே இருக்க வேண்டும். அதுவும் நம்ம ஜாடியில் போட்டு வைக்கிறதா ரொம்ப உத்தமம். அப்படி ஜாடி இல்லைனாலும் நம்ம வாங்குகின்ற ஊறுகாய் பாட்டில் எப்பவும் சுத்தமாகவே வச்சிருக்க வேண்டும். திருமண தடை அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்க நம்ம மகாலட்சுமியை நினச்சி மகாலட்சுமி ஃபோட்டோவுக்கு ஃபோட்டோமாக இருந்தாலும் சரி, நம்ம பூஜா ரூமாக இருந்தாலும் சரி, ஒரு மஞ்சள் துணியில் நம்ம ஒரு விரலி மஞ்சளோ இல்லைன்னா கொஞ்சம் மஞ்சத்தூளோ நம்ம கட்டி மகாலட்சுமி ரூபா காயின்னு வச்சு கட்டி நம்ம அந்த சாமியை நினச்சி மகாலட்சுமியை நினச்சி நம்ம திருமணத்துக்காக வேண்டி வச்சமாக இருந்தால் நமக்கு திருமணம் நடக்கும். செஞ்சு பாருங்கள். அதுவும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம செய்து வந்தால் மகனுக்காக இருந்தாலும் சரி, மகளுக்காக இருந்தாலும் சரி, திருமணம் நமக்கு நிச்சயமாக நடக்கும். அதேபோல் நம்ம பீரோவில் வச்சுருக்க வேண்டிய பொருள், நகைப்பெட்டியெல்லாம் நல்லா க்ளீனாக தொடச்சி நம்ம எங்காவது போட்டுட்டு போவோம் இல்லையா, போட்டுட்டு போய் வந்த உடனே கழுக வேண்டும். பச்சை தண்ணியில் நம்ம கழுகி தொடச்சி அதுக்கப்புறம்தான் நம்ம நகைப்பெட்டியில் வைக்க வேண்டும். அந்த மாதிரி வச்சு வந்தால்தான் நமக்கு நகை அதாவது அடமானத்துக்கு போகாது, பணம் செல்வம் எல்லாம் நமக்கு வந்து சேரும். எப்போவுமே நகைக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும். நம்ம நகையை எடுத்தோம், அங்கே போட்டோம், கழட்டி வச்சோம், சுருட்டி ஒரு பாகத்தில் வச்சோம் அப்படின்னெல்லாம் இல்லாமல் எப்போதும் போட்டு போய் வந்ததுன்னா சுத்தமாக வைப்பது ரொம்பவே நல்லது. அதே போல் கிச்சனில் தான் நமக்கு வைக்க வேண்டிய பொருள்கள் உப்பு ஜாடி, அதாவது தயிர் மத்து, அரிசி அழக்கும் இடங்கழி நாழின்னு சொல்லுவாங்க, அது முக்கியமாக வீட்டில் வேணும். மயிர் கோதி, அதாவது நம்ம தலை கோதுரமெல்லாம் மயிர் கோதி அது. பின்ன நம்ம வீட்டில் இருக்கும் சீப்புகளெல்லாம் எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கணும். தலை சீவி விட்டு முடியோடு கூடி வச்சிருக்கக்கூடாது. அது லட்சுமி பிடிக்காதவை, நமக்கு செல்வம் சேராது, வீட்டில் சண்டை வரும். சீப்பில் முடியை அப்படியே சீவி கொண்டு வைத்தால் நமக்கு செல்வம் வராது. என்ன தானியலட்சுமி, அதாவது தானியலட்சுமியோட கடாட்சம் கிடைக்கணுமானால் நம்ம எப்போதும் டப்பாவை க்ளீனாக தொடச்சி தானியங்களை கொட்டி அதை க்ளீனாக வச்சுக்கணும். நம்ம பூசணம் பிடிக்க வைக்கக்கூடாது, வண்டு பிடிக்க வைக்கக்கூடாது. அளவாக வாங்கி நம்ம பாதுகாத்து வச்ச மாதிரி இருந்தால் நமக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும், அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். பின்ன பெண்கள் எப்பொழுதும் தலையை விரித்து போட்டு நடக்கக்கூடாது, அதுவும் லட்சுமிக்கு பிடிக்காதவை. அதே போல் திட்டிகிட்டே யாரையாவது திட்டிகிட்டே இருக்கிறது அது பிடிக்காது.
அப்புறம் நம்ம யாருக்காவது சாப்பாடு கொடுத்து விட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்கள திட்டிகிட்டு இருக்கிறது அதெல்லாம் ரொம்பவே மோசமான செயலாகும். அஷ்டலட்சுமி அமைய அம், அமைஞ்சிருச்சுன்னா நமக்கு எப்பொழுதும் கஷ்டம்ங்கிறது இருக்காது. நம்ம சின்ன 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 காரியங்களெல்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தான் நம்ம கஷ்டப்படுறோம். ஓம் சாய்ராம். அதாவது பெண்கள் கடைப்பிடிக்க வேண்டியது ரொம்பவே இருக்குது. அதில் கொஞ்சமாவது நம்ம செஞ்சு வந்தோம்னா நமக்கு கொஞ்சமாவது அதிர்ஷ்டமும் பாக்கியமும் எல்லாமே கிடைக்கும். அதேபோல் வாசப்படி மிதிப்பது, முன்னாடி வாசப்படி எப்பவும் பெண்கள் கால் அதில் படக்கூடாது. பெண்களோட கால் பட்டு அதில் மிதித்து நடக்கிறதோ அதில் உட்காரவோ எப்பொழுதும் பண்ணாதீங்க. அதேபோல் நம்ம பொழுதோட சாமிக்கு விளக்கேற்றின பிறகு பின்னாடி கதவை எப்பவும் திறந்து போடாதீங்க. அதுவும் லக்ஷ்மி கடாட்சத்துக்கு மோசமானவை. அதாவது லட்சுமி நம்ம வீட்டுக்குள் வரும் நேரம் நம்ம விளக்கு வைக்கிறோம். அப்புறம் பின் கதவு திறந்து வச்சால் அந்த வழியாக லட்சுமி போயிடுவாள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் எப்போவும் நமக்கு செல்வம் நிறையணும். நிறைஞ்சனா அப்படி கொட்டி கொடுக்கலனாலும் நமக்கு ஒரளவுக்கு வாழ வேண்டி நிம்மதிக்கும் ஒரு நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக வாழ வேண்டியது உள்ளதெல்லாம் லட்சுமி தருவாள். அதேபோல் கிச்சன் கேஸு நம்ம இப்போ இந்த காலகட்டங்கள்லாம் கேஸு தான் இருக்குது. அடுப்பு அதிகமாக இல்லாததுனால சாணியெல்லாம் போடக்கூடாது. அதனால் காலையில் நம்ம பால் காய்ச்சும்போது முதலாக நம்ம பாலை தான் காய்ச்சணும். அந்த பால் காய்ச்சும்போது கேஸை துடைத்து விட்டு காய்ச்சவும். அதேபோல் நம்ம காலையில் எணிக்கும்போது நம்மளோட நிழலை முதலாக பார்க்கக்கூடாது. லைட்டு வெளிச்சத்துக்கு நம்மள நிழல் தெரியும், அது பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் கண்ணாடி பார்க்காதீங்க. அதெல்லாம் அசபனமாகும். அன்னைக்கத்த நாள் நல்ல நாளாக இருக்காது. நம்ம முகத்தை கழுகி விட்டு நம்ம கையை பார்க்கலாம், இல்லைன்னா தண்ணீரை பார்க்கலாம். அந்த மாதிரியெல்லாம் தான் செய்ய வேண்டும். இல்லாத நம்ம கண்ணாடியை பார்க்கக்கூடாது. அதேபோல் நம்ம காலையில் குளித்து சமைப்பது நல்லது. அப்படி நம்ம குளிக்காமல் சமைக்கிறதா இருந்தாலும் நம்ம பல்லு விளக்கி கால் கையெல்லாம் அலம்பி அதுக்கப்புறம்தான் நம்ம கேஸ் நம்ம பற்ற வைக்க வேண்டும், பால் காய்ச்ச வேண்டும். அதேபோல் நம்ம எப்போவுமே நம்ம துப்பிட்டு இருக்கக்கூடாது. ஏதாவது சாப்பிட்டோம் காரி காரி துப்புறது, சும்மாவே வாயில் எச்சில் வருது அப்படி துப்புறது அதெல்லாமே ஒன்றும் லட்சுமிக்கு பிடிக்காதவையாகும். அதேபோல் நம்ம சாப்பிட்ற அரிசி, நம்ம அரிசி கழுவும் இல்லையா சாப்பாடு வைக்கிறதுக்கு, அந்த அரிசியே நம்ம ஒருபோதும் அப்படியே அள்ளி வாயில் போடக்கூடாது. நிறைய பேர் அது செய்வாங்க. இப்போ தண்ணியில் போட்டு கழுகின உடனே அது இத்திரி ஊறி இருக்கும், கொஞ்சம் அள்ளி சாப்பிடலாம் அப்படின்னு தோணும். அது அப்படி அள்ளி சாப்பிடக்கூடாது. அதே போல் தான் நம்ம அரிசி ஆட்டுறதுக்காக, இட்லிக்கோ தோசைக்கோ ஆட்டுறதுக்காக நம்ம ஊற போட்ட அரிசியும் அப்படி ஒன்றும் சாப்பிடக்கூடாது அன்பர்களே. அதே போல் நம்ம டீ குடித்த கிளாஸுக, ஏதாவது ஸ்நாக்ஸு சாப்பிட்ட ப்ளேட்டு, இந்த மாதிரியெல்லாம் அங்கங்கே வச்சுருப்போம். அதொன்றும் அப்படி வச்சுருக்கக்கூடாது. அதில் எறும்பு வந்து முச்சிருக்கும். அப்புறம் அந்த எறும்பியெல்லாம் சேர்த்து நம்ம தண்ணி கழுகும்போது எறும்போடு சேர்த்து தான் தண்ணி விடுவோம். அப்படியே அலம்பி அப்புறம் வீசிடுவோம். அதெல்லாம் தோஷகரமாகும். அதனால் உடனே குடித்த உடனே நம்ம எடுத்து கழுவி வைக்கிறது நல்லது. அதேபோல் சாப்பிட்ட உடனே நம்ம பிளேட்டில் சொல்லிட்டேன் நான், தட்டில் கை கழுகி விடக்கூடாதுன்னு. உடனே கழுகி வைக்கவும். அந்த சாப்பிட்ட அந்த தட்டு ஒருபோதும் காய விடக்கூடாது, காயக்கூடாது.
அப்படியெல்லாம் செய்து வந்தால் நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். பின்ன எங்காவது போய் வந்தால் நம்ம நல்ல இடத்துக்கெல்லாம் போய் வரும்போது கால் கழுக வேண்டாம். கோயிலுக்கு இந்த மாதிரியெல்லாம் போயிட்டு வரும்போது கால் கழுக வேண்டாம். வீட்டுக்குள்ளே வந்து நம்ம ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு அதுக்கப்புறம் கை கால் முகமெல்லாம் அலம்பலாம். அல்லது நம்ம வேறு எல்லாம் வெளியே போயிட்டு வரும்போது கால் கையெல்லாம் அலம்பி விட்டு வர வேண்டும். அப்படியெல்லாம் செஞ்சால் நமக்கு செல்வமும் பணமும் அதிர்ஷ்டமும் வந்து சேரும். மகாலட்சுமி என்பது ஐஸ்வர்யத்தை கொடுப்பவள். அஷ்டலட்சுமி எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பவள். ஐஸ்வர்யம் இருந்தால் மட்டுமே மனித பிறவி வாழ முடியும். இந்த காலகட்டத்தில் என்னதான் சயின்ஸ் வளர்ந்தாலும் கடவுள் அருள் இருந்தால் மட்டுமே நமக்கு வாழ முடியும். அது லட்சுமி கடாட்சம் இருந்தால் நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக வாழலாம். அன்பர்களே, அதேபோல் உங்களுக்கு பீரோவில் பணம் வைக்கும்போது நல்லா தொடச்சி விட்டு சிலவங்க நம்ம ஏதாவது பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறவங்க பணம் நிறைய கிடச்சதுன்னா காகிதத்துலேயோ அல்லது கவர்லேயோ பையிலையோ அப்படி போட்டு கொடுப்பாங்க. அப்போது அந்த காகிதமாக இருந்தாலும் சரி, பையாக இருந்தாலும் சரி, பிகில்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம பணம் எடுத்து விட்டு காகிதமாக இருந்தாலும் பேப்பருனே வச்சுக்கலாம். பேர்ஸ் எல்லாம் நம்ம தூக்கி வீச போகிறதில்ல, பேகெல்லாம் தூக்கி வீச போகிறதில்ல. நம்ம காகிதத்தில் நமக்கு பணம் மடித்து கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், தூக்கி பணத்தை எடுத்துட்டு அந்த காகிதத்தை தூக்கி போட்டுருவோம். அப்படி நம்ம ஒருபோதும் செய்யக்கூடாது. அந்த காகிதத்தை தூக்கி போடக்கூடாது. மடித்து நம்ம எடுத்து வச்சிடலாம். அதாவது நிறைய சேரும்போது நம்ம என்ன பண்ணலான்னா, அதாவது ஒரு சுத்தமுள்ள இடத்துல நிறைய டெய்லி பேப்பர் வருது, நம்ம பணம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க காகிதத்தில் தான் கட்டி தர்றாங்கன்னா அதெல்லாம் சேமித்து வைக்க முடியாது. அதனால் ஒரு நாள் எல்லாம் நிறைய சேர்ந்துருச்சுன்னா நல்ல சுத்தமுள்ள இடத்துல நல்லா எரிச்சிடலாம். அதாவது எல்லாமே இந்த உலகத்தில் எரியிற பொருள் தான் இருக்குது. எரியறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் தூக்கி போடக்கூடாது. அப்படி இப்படி ஒரு மரியாதை இல்லாமல் லட்சுமியை கிடச்ச அந்த காகிதத்தை நம்ம தூக்கி அப்படியே வீசி போட்டு ஒரு மரியாதை இல்லாமல் களையக்கூடாது. அதை யாராவது மிதிச்சாமன்னால் அதெல்லாம் தோஷமாய் மாறும். அதுக்காகத்தான் சொல்கிறது அன்பர்களே. பின்ன கிச்சனில் நம்ம மஞ்சத்தூள் ஒருபோதும் மஞ்சத்தூள் தீரக்கூடாது. பருப்பு, அதுக்கப்புறம் சர்க்கரை, புளி இந்த மாதிரி எல்லாம் எப்பவுமே இருக்கணும். அதை எப்பவும் காலியாக்கக்கூடாது, முழுமையாக காலியாக்கக்கூடாது. அதேபோல் கொஞ்சமாக வச்சுருக்கணும். பின்ன தீரறதுக்கு ஆச்சுன்னா நம்ம உடனே வாங்கிடலாம். இல்லை அப்படின்னு சொல்லி வாங்க வேண்டாம். எந்த தானியமாக இருந்தாலும் வாங்கள் அப்படின்ட்டு வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லிவிடலாம். இல்லை நம்மளே போய் வாங்கலாம். அதேபோல் வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கி ஜாடி நிரப்பது ரொம்பவே நல்லது. பின்ன திருமணத்தடை அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த போல் லட்சுமிக்கு நீங்கள் ₹1 காயின் அல்லது மஞ்சள் துணி விரலை மஞ்சளாக இருந்தாலும் சரி, அது சொல்லிட்டேன் நான். ஆனாலும் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன். விரலை மஞ்சளாக இருந்தாலும் சரி, மஞ்சத்தூளாக இருந்தாலும் சரி, நம்ம மஞ்சள் துணியில் கட்டி லட்சுமி கிட்ட வேண்ட வேண்டும். நல்ல வரணும், நல்ல வதுவோ எனக்கு அமைச்சு கொடு தாயே அப்படின்ட்டு. ஓம் சாய்ராம். அதேபோல் நம்ம ட்ராவல் செய்யும்போது எப்பொழுதுமே நல்ல விஷயத்தை மட்டுமே நம்ம பார்க்க வேண்டியவை. அதாவது நம்ம போய்கொண்டு இருக்கிறோம், கோயில் வருது, நிறைய பில்டிங்ஸ் வருது, ஹாஸ்பிட்டலு வருது, இந்த மாதிரியெல்லாம் வருது. அதையெல்லாம் விட்டு நம்ம கவனம் பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்கும் அந்த பக்கம் நம்மளோட கண் எப்பவும் போகக்கூடாது. ஹாஸ்பிட்டலு இதுதான், அந்த ஹாஸ்பிட்டலு இதுதான், இந்த ஹாஸ்பிட்டலு அப்படிங்கிறது நம்ம ஒருபோதும் பேசக்கூடாது. நம்ம அதில் கவனமே வைக்கக்கூடாது. நம்ம பில்டிங்கு இப்படி போகும்போதெல்லாம் நல்ல சுவாரஸ்யமான மலை, காற்று, மரங்கள் இந்த மாதிரியெல்லாம் ரசித்து போகலாம். ஆனால் எப்போதுமே போகும்போது நம்ம கண் பார்வை அது எத்தனை நல்ல ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி,
எத்தனை பெரிய ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி நம்ம ஒருபோதும் அந்த பேரையே சொல்லக்கூடாது. இது ஆஸ்பத்திரி அந்த ஆஸ்பத்திரி அப்படின்றொன்னும் ஒருபோதும் சொல்லக்கூடாது. அன்பர்களே, ஓம் சாய்ராம். வீட்டில் பல்லிகள் நிறைய இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தரும் நான் கேட்டிருக்கேன். நான் பல்லியை கொன்னேன், பல்லிக்கு மருந்து வச்சேன் அப்படின்னெல்லாம் சொல்வது கேட்டிருக்கேன். ஒருபோதும் அதை அப்படி பண்ணாதீங்க. பல்லியை ஒருபோதும் கொல்லாதீங்க. சிலவங்க வாராமலை கூட்டும் போதெல்லாம் பல்லி இருக்கும், அதையும் சேர்த்து கூட்டுவது வழக்கமாக வச்சுருக்குறாங்க, சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஒருபோதும் நம்ம கூட்டும்போது சீமாறு அதுக்கு மேலே பல்லியை தொடக்கூடாது. பல்லி மகாலட்சுமி சேர்ந்தவை, ஒருபோதும் பண்ணாதீங்க. பின்ன வீட்டில் உடஞ்ச கண்ணாடி வைக்காதீங்க. ஓம்